எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ல நீங்க பண்ணவே கூடாது அப்படின்ட்டு இருக்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான். ஜென்ரலி ஒரு பெர்சன் ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமா ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பர்ட்டிகுலர் பிளேஸ் போறாங்க அப்படின்றபோது, ஏர்போர்ட்ல ரொம்ப ரொம்ப பார்த்து காஷியஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்போர்ட் மூலமா அதாச்சும் ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் நிறைய ஸ்மக்லிங்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் முக்கியமா நீங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மாட்டினீங்க அப்படின்னா, உங்களை கண்டிப்பா ஜெயில்ல போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த நாள் தான் வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் அன்வான்ட் யார்ட்டையுமே பேசாதீங்க, முடிஞ்ச அளவு கான்டாக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, யாராச்சும் ஹெல்ப்னு கேட்டால் கூட அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தாலுமே ஏர்போர்ட்டில் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்க சில சிம்பிள் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் என் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசைனர் வாட்சஸ் இல்லை கிளாக்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகிறது தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு ஏன்ஷியன்ட் கிளாக்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்க, இல்லை பழைய காலத்து வாட்சஸ் மாதிரி வச்சுருப்பீங்க. பட் இப்போது ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் அது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அது ஒரு டைம் பாமாக இருக்குமோ, அது வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் டேஞ்சரஸ் ஆப்ஜெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். யூஎஸில் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வாட்சில் வந்துட்டு அவங்களோட ஆர்டிஸ்டிக் சென்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காக அதை சுற்றி நிறைய வயர்ஸ் அப்புறம் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு கட்டிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து ஆஃபீஸர் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு வேளை டைம் பாமாக இருக்குமோ, இங்கே வந்து நார்மலாக கிளாக் மாதிரி வச்சிருக்காங்க, இதில் வந்து ஸ்டாப் கிளாக் மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கு, ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் வெடிச்சிருப்போம், மற்ற பேசஞ்சர் டேஞ்சர்ஸ் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி பயந்து அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்கும் விசாரித்து கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. கோர்ட்டில் போயிட்டு கூட அந்த ஆர்டிஸ்ட் வந்து கிடையவே கிடையாது, நான் நார்மலாக அந்த வாட்ச் வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக தான் அப்படி பண்ணி வச்சிருக்கேன், அதில் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியுமே அதை எடுத்து அவங்க செக் பண்ணியுமே அதில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $150,000 வந்துட்டு ஃபைன் போட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால தான் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு எப்போவுமே போல் ஒரு நார்மல் வாட்ச் கட்டிட்டு போங்க, அது டிஜிட்டல் வாட்சாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் இப்போ இருக்க அனலாக் டைப் ஆஃப் வாட்சஸ் இருந்தாலும் சரி, அதில் வந்து எந்த ஒரு வயர்ஸ்லாம் வெளியே தெரியாத மாதிரி இல்லை உங்கள் டிசைன் சென்ஸ் காமிக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் 2 அந்த லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஸ் அப்படின்றது நம்ம யாருமே அவ்வளோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சில பேர் வந்து லைசன்ஸ் வாங்கி கன் வச்சுருப்பாங்க அவங்களோட சேஃப்டிக்காக, பட் மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் கன்ஸ் மாதிரி இருக்கா அந்த ஒரு வாட்டர் கன்னாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் விளையாட்டுக்கு வச்சிருக்க ஏதாச்சும் கன்னாக இருந்தாலுமே சரி, அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே யூஎஸ் ஏர்போர்ட்டில் ஆகிற ஒரு சம்பவம் தான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 17-year கேர்ள் வந்துட்டு அவங்களோட பர்ஸ் வெளியே வந்துட்டு ஒரு மெட்டலால் ஆன கன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரியல் கன்னே கிடையாது, அந்த டிசைன் பண்ண தான் கன் மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நோட் பண்ண ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஏதாச்சும் ஒரு டேஞ்சரஸ் ஆப்ஜெக்டாக இருக்குமோ, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அந்த பொண்ணை பிடிச்சி வச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லி அப்புறம் தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 days அப்புறம் தான் அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணு ஒரு மைனர் கேர்ள் அப்படின்றதுனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஆன் த லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்வான்டாக எதுவுமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சும் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை வந்துட்டு உங்கள் ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணும்போதும் சரி, அங்கே ஒரு ஆஃபீஸை சுற்றி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள்ட்ட அன்வான்டாக எதுவுமே சொல்லாதீங்க. இல்லை அவங்க பார்க்கும்போது உங்கள் ஃபேமிலிக்கிட்டையுமே அன்வான்டாக விளையாட்டு கூட எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர் ட்ரெவர் அப்படின்ற பர்சன் வந்துட்டு எங்கேயோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது அந்த செக்இன் பிளேஸில் வந்துட்டு அவங்க கூட வந்த அசிஸ்டன்ட் கிட்ட ரூமில் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டியா, எல்லாமே வந்துட்டு சூட் கேஸில் பத்திரமா இருக்கா அப்படின்ற மாதிரி விளையாட்டுக்கு அவங்களை கலாய்க்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. பட் இதை நோட் பண்ண ஆஃபீஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவன் வந்து உண்மையாக தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்களையும் ட்ராவல் பண்ண விடாமல், அதாச்சும் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருந்தாலுமே இல்லை இந்த மாதிரிலாம் நீ பேசியிருக்க, ஸோ வந்து உன்னை நான் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்கள ட்ராவல் பண்ண விடாமல் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் அந்த லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேசர் லைட்ஸ் கொண்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேசர் லைட்ஸ் வாங்கி வச்சுட்டு எல்லாருமே அடிச்சடிச்சு விளையாடுவாங்கள்ல, ஸோ அவங்கள வந்து நான் சுட போகிறேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி
ஏர்போர்ட்குள்ள இல்ல பிளேன்ஸ் முன்னாடி வந்துட்டு அந்த லேசர் லைட் வந்து நீங்க யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பிகாஸ் அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதுக்கு வந்து ஒரு ரீசன் சொன்னாலுமே இது வந்துட்டு பிளெயினுக்கு வந்து கொஞ்சம் டீவியேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு எல்லா ஏர்போர்ட்ஸ்ல இருந்தாலுமே சில ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஆடட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கும்போது துபாயில இருந்து இன்கேஸ் நீங்க டூரிஸ்டாக போறீங்க, ஏதாச்சும் ரிலேட்டிவ் பார்க்க போறீங்க, இல்லை ஒர்க் விஷயமா போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் துபாய் ஏர்போர்ட்குள்ளே இருக்க வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்க எந்த பிளேன்ஸுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் இருக்காங்க. 2015 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டூரிஸ்டர்ஸ் வந்துட்டு துபாயை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. பட் அவங்க போகும்போது அவங்க பிக்கப் பண்ண வேண்டிய வண்டி வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆனதுனால ஓகே நம்ம ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து பிளேன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு பிளேன்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பிளேன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிளேனையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நோட் பண்ண ஆஃபீஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேருமே பிடிச்சி போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 days விசாரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஊருக்கு வந்து ஸ்பையாக இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் வந்து ஏஜென்சிக்கு ஸ்பையாக இருக்கீங்களா, இல்லை டெரரிஸ்ட் குரூப்ஸ் ஏதாவது ஸ்பையாக இருக்கீங்களா, எதுக்காக இங்கே வந்து எங்கள் ஏர்பிளைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிச்சிருக்காங்க. துபாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி அப்படின்றதுனால இவங்க வந்து பயந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் டூரிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அலறு ஸ்டேஜ் வரைக்கும் போய் கெஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட. பட் அங்கே இருக்க ஆஃபீஸ் வந்து ஒத்துக்கவே இல்லையா. அவங்க கேமரா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஏர் ட்ராவல் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. அதாச்சும் ஆல்மோஸ்ட் 2 days அப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்திருக்காங்க. இல்லை இவங்க வந்து நார்மலாக வந்து ஒரு பர்சன் தான், ஸோ இவங்க வந்துட்டு எந்த ஒரு ஏஜென்சிஸ் இல்லை எந்த ஒரு ஸ்பையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ரூல் வந்துட்டு எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் கொரியாலுமே ஃபாலோ பண்ணுறாங்க. நார்த் கொரியாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஊர். அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூல் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நார்த் கொரியாவில் இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு இருந்தாலுமே அது கூட சேர்த்து நீங்கள் நார்த் கொரியா போகும்போது தெரியாமல் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப கடவுள் பயபக்தியாக இருக்க ஒரு பர்சன், நீங்கள் வந்து இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஸோ பைபிள் இல்லை பகவத்கீதா இல்லை குரான் எது எடுத்துகிட்டு நீங்கள் போனாலுமே சரி உங்கள் பேக்கில் இந்த மாதிரி ஒரு ஹோலி புக் அவங்க நோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போகும்போது வந்துட்டு உங்கள்கிட்ட எந்த ஒரு ரிலீஜியஸ் சப்ஸ்டன்ஸுமே இருக்கக்கூடாது. அதாச்சும் இந்த மாதிரி ரிலீஜியஸ் புக்ஸுமே சரி, இல்லை வந்து கோவிலில் கொடுக்குற ஒரு அந்த கயிறாக இருக்கட்டும், இல்லை சர்ச்சில் கொடுக்குற ரோசரியாக இருக்கட்டும், இல்லை எதுவுமே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து போடவே கூடாது. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நார்த் கொரியா ஏர்போர்ட்டில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எதுக்காக நார்த் கொரியா வந்தீங்க அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் கேட்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்கும் போது நீங்கள் நார்த் கொரியா அப்படின்ற மாதிரி சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் நார்த் கொரியாவில் இருக்கவங்க வந்துட்டு நார்த் கொரியானே சொல்ல மாட்டாங்க, அவங்க DPRK அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாச்சும் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணுமே தவிர்த்து நீங்கள் நார்த் கொரியான்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் வரவே கூடாது அப்படின்றது தான். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கனாக இருப்பீங்க, அதாச்சும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பாக வச்சுருப்பீங்க, பட் நீங்கள் வேறு ஒரு ஊரில் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, அதாச்சும் நீங்கள் 2 கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பாக வச்சுருப்பீங்க, பட் நீங்கள் அமெரிக்கன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை எந்த கேள்வியுமே கேட்காம உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.